அப்புறம் என்ன சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்கே ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்கே முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் வெட்டி வைத்து போகே சொக்கின்ற வெக்கம் அந்த வண்ண கோலம் ஒன்று போடு இனி நான் உன்னிடம் அள்ளி கொடுத்தே சேலையில வீடு கட்டி வா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு வா தென்றல் அடிக்க சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு வா தென்றல் அடிக்க வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் வெட்டி வைத்து போது சொக்குகின்ற மிக்கம் அந்த வண்ண கோலம் ஒன்று போடு இனி நான் உன்னிடம் அள்ளி கொடுத்தே சேலையில வீடு கட்டி வா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுவா தென்றல் அடிக்க ஆளு பயங்கரமா இருக்கேடி ஆத்தாடி ஆத்தே நல்லா இருக்கா சூப்பரா இருக்கீல அத்தா ஏத்தா நல்லா இருக்காத்தா நன்றி ஆமா அவங்களுக்கு இந்த கெட்டப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போட்டே வந்து வேற இந்த மடிப்பு எடுக்கிறேன்னு நான் பட்ட பாடு இந்த மடிப்பு கலையாம இருக்கணும்னு இந்த ஊக்க ஊத்திருக்கேன் இந்த ஊக்க குத்துறன்னு அவசரத்துல உள்ள இருக்கிறதுல குத்தி வலியும் வேதனையோட வந்திருக்கேன் சரி பெட்டிக்காரரே சொல்லுங்க ஆள் நல்லா இருக்கீங்க நீ தாண்டி ரொம்ப நல்லா இருக்க நல்லா இருந்து எதுக்கு நீங்க எல்லா பேரும் ஒன்னே தாண்டி காட்டணும் இல்லைன்னா பேசாம இருக்கணும் முடி அம்புட்டு அழகா இருக்கீங்களே ஐயனாரு மேல சத்தியம் நீ என்ன கட்டலாம் ஆனா நொட்ட முடியாது ஏன்டி அப்படி சொல்றேன் அம்மா ஜல்லிக்கு பிரயோசனம் இல்ல எதனால எல்லாமே மேல கீழ எல்லாம் நல்லா தானே இருக்கு ஐயோ பெட்டிக்காரே ஓ வேட்டிக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான் என் புடவைக்குள்ளயும் கிடக்கு வாய் சும்மா தானே இருக்கு பேசுற வேணா தூய்மையா குடிக்கு சரி சரி மோகரே பாரு நாங்க கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் சரி நீ வர்றியா என்னடி நீ கூப்பிட்டு வராம இருப்பனா நீ கிளவி விட்டாலே போவ நான் கூப்பிட்டு வராம இருக்க போறேன் இல்லடி இப்படித்தான் சொல்றேன் முதல்ல பேக்க தூக்கி வீட்டுக்கு போயிடுற என்னங்க பண்றது வாழ்க்கையே வெறுத்துருச்சு ஏன் வாழவே ஒப்ப மாட்டுது ஏன்டி அப்படி சொல்ற ரமேஷ் நான் பத்தினி தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது சரி இப்ப மழை பெய்யினா உடனே பெய்யும் ஏன் அப்படி பத்தினின்னு சொல்றாங்க உன்னைய ஏன் எனக்கு ஏன் பத்தினி பேரு தெரியுமா நான் பத்த கூட திணிப்பேன்டா அதனால பத்தினி அப்படியா மூடிக்கிட்டு உட்கார்ந்து பத்தினி சொல்றாங்க வதக்கு எரிஞ்சு விடுவேன் சரி சரி ரமேஷ் உங்ககிட்ட உண்மையை சொல்ல போறேன் சொல்லுங்க மனசை தேத்திக்க சும்மா சொல்லுங்க நீ என் மேல என்னை காதலிக்கிறது எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சரி ஆனா இப்ப வாய்ப்பு இல்ல ராஜா ஏன்டி அப்படி சொல்ற நீ வந்து சித்தப்பாவாக போறடா என்ன சொல்ற என்னடி இப்படி வயித்துல பால வாத்தியடி நேத்து தான் செக் பண்ணி பார்த்தேன் 2 கோடு விழுந்துருச்சு அதான் நான் இப்ப 3 மாதம் முழுகாம இருக்கேன் வயிறு அதே அதப்பா இருக்கா ஆனா நாளைக்கே போய் பிள்ளைய கழிச்சிடலான்னு அப்படி செய்யாதடி எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா பிள்ளை இருக்காங்க
நீ உடனே சனிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை தானே? நீங்களே சொல்லுங்க. ஆ. ஒரு பெண்ணு முதல்ல கற்பம் தரிச்சா யாருக்கிட்டங்க சொல்ல ஆசைப்படுவா? அவங்க புருஷன்டதையும் சொல்லுவாங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்கும் தானே. சரி சொல்லிட வேண்டியதானே. நான் 3 மாசமா இருந்து என்ன புண்ணியம்? ஏன்டி நான் பிள்ளை பத்தா கூட என் புருஷன் கிட்ட சொல்ல முடியாது. ஏன்டி அவர் ஊருக்கு போயிருக்காரா? அவர் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சுடா. அடி சண்டால, அவர் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. நீ இப்போ 3 மாசமா இருக்காது யாருக்கு இருக்க? அவனே நொட்டு நாத்த என்ன ஊர்ல ஆம்பளைக்கா வந்தான். ஓஹோ, எனக்கு பார்க்க சிஞ்சா அடிக்கிற கிளாதரி மாதிரி தான் தெரியுது. அதுக்கு சும்மா நீ வேற சொல்ற ஒரு மிருதங்காரங்களை சொன்னாலும் நல்லா இருக்கும். ஆல்ரவுண்டுக்காரரு. நான் மட்டும் ஒத்தைய காவலுக்கு போறேன்னு நினைக்காதீங்க. கூட தோழி ஒருத்தி வந்திருக்கா. வேணாம், நீ புதருக்குள்ள உட்காந்து என்ன மாதிரி பண்ணுவேன். ஏ தோழி வாடி கண்டார ஓலி. ஆளும் மண்டையும் அப்புறம் டி எப்படி இருக்க? இது உயிர்கண்டி நல்லா இருக்கீங்க. சலிப்பா இருக்கேடி. வாழ்க்கையே வெறுத்துருச்சு. அப்படி என்னடி ஆச்சு? மனசுக்கு ஒரே சங்கட்டமா இருக்கு. அப்படி பெண்ணா பிறக்கிறது எவ்வளவு பெரிய குத்தம்னு இப்ப தாண்டி சொல்லக்கூடாது. பொண்ணா பிறக்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். போலும் போல பொண்ணா பிறந்து நான் புண்ணியம் செஞ்சு. உனக்கு என்னடி இப்ப நான் பொண்ணா பிறந்ததுக்கு மலம்பட்டியில மண்ணா பிறந்திருக்கலாம். பண்ணி பிறந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்ப? 4 பேரும் கலப்பைய போட்டாலும் ஏறி ஏறி அடிச்சிருப்பேன். பாடி உனையில ஏறி அடிச்சிட்டாலும் அப்படிதான் இருக்கும். போ ஆனால் உண்மைக்கு நீ எனக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்குடி. நல்லா இருக்காடி. உண்மைக்கு நீ இதெல்லாம் எப்படிடி இதெல்லாம்? சும்மா இல்லை, அம்புட்டு ட்ரைனிங்கு. மடிப்பு கலையாம கட்டுவேன் புடவை. அது இப்போ எதுலேயும் குத்திக்கிட்டே சொல்லி வேற சொன்னீங்க. வேணாம். சரி அப்பா போனியா? என்னது அப்பா கிட்ட போனியா? என்னடி எவ்வளவு பெரிய பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் கூட தரம் இல்லாம என்ன கேட்ட? அப்பா கிட்ட போனியா? ஏண்டி அப்பங்கிட்ட போற அளவுக்கு நான் லொப்ப முடியாம போய் அப்பா கிட்ட போய் விஷயத்தை கேட்க போனியாடி? விஷயம் அப்படி சொல்லு. நான் கேட்கிற எது எடுத்தாலுமே ஏட உடம்பவே பேசுறியா? கேட்டேன். அப்பா கன்னிப்பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணும்னு இருக்காரு. சொல்லியிருக்காருல்ல. நான் கேட்குறேன், நீ முன்ன பின்ன காட்டுக்குள்ள போயிருக்கியா? போனதே இல்லை. அங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்குமா உண்மையாடி? அப்படி சொல்லுவாங்க, நம்பிராத. ஏன்? எவன் பெருசா இருக்குன்றானோ அவன் தான் ஒன்றுத்துக்காகாம வச்சிருப்பியா. என்னத்த சொல்ற மனச? இல்லை ஆமாடி, நான் வந்த உடனே 4 தகத்துருவேன், 3 பொழந்துருவேன், 8 திருச்சிரண்டு வசனமா பேசுருவேன். சரி. ஆனா தூங்குற முண்டை அவனா தான் இருப்பியா. நல்லா பேசுறவனை நம்பாத, ஆனா அந்த ஊமையா இருக்கிற ஆளை மட்டும் நம்பாதரு. ஏண்டி அவங்க தாண்டி கொலையாத்துருவாங்க. அப்பெல்லாம் சொல்லாத. நான் உனக்கு காலங்காலத்துல பார்த்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் நீ அடங்குவ. உனக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லவா? என்ன மெசேஜ்? ஆளு பெருசா இருக்கானே, எல்லாமே பெருசா இருக்குன்னு எதிர்பார்த்தக்கூடாது. எதை சொல்ற? டிவி இருக்குல்ல, டிவி. ஆமா. 100 இன்ச் டிவியா இருந்தாலும் 10 இன்ச் டிவியா இருந்தாலும் ரிமோட் என்னமோ ஒரே சைஸா தான் இருக்கு. இப்படி கொண்டு குட்டியா தான் இருக்கும். டிவி பெருசா இருக்கு, எல்லாம் பெருசா இருக்குன்னு ஏமாத்துறாங்க. சரி நான் ஏமாற மாட்டேன், அதெல்லாம் விடு. ஆளு சின்ன பிள்ளையா இருக்க, நான் பல வாழ்க்கை அடிபட்டு வந்தபடி. அப்படி நிறைய வாழ்க்கையில அடிபட்டு பிரச்சனை தாங்கி அதனாலதான் அனுபவம் பேசுதோ. தரணி சொல்லி அழுகாதடி. அழுகாதடி. சரி யாராவது காதலி ஏண்டி அழுகுற? நான் மண்டாரிச்சா மண்டையா சொரிஞ்சுக்கிருவேன். சரி என் மனசு அரிக்குது. என்னடி வண்ட வாழ்க்கையே வெறுத்திருச்சிரி. என்னையும் கூட ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்தாண்டி. உன்னைய பொண்ணு பார்க்க வந்தானே? ஐயோ மாப்பிள்ள எவ்வளவு அழகு தெரியுமா? ஏண்டி நான் கேட்கிற இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? கண்ணே பூத்து போச்சு அவன் அழக பார்த்து. சரி. ஆனா எனக்கு மாமியால வரப்போற பொம்பளை இருக்காளே. ஆமா. ஐயோ, ஒரு பெண்ணு பண்ணக்கூடாத வேலையெல்லாம் என்ன பண்ணுன்னு சொன்னா எப்படி நான் வாக்கப்பட சம்மதிப்பேன்? அப்படி சொன்னா பாப்பேன். சரி வேலைக்கு போக சொன்னாளா? ஐயோ, வயக்காட்டுக்கு கலகப்படுக்க சொன்னா கூட எடுக்க போவனே. சரி. எந்த ஒரு பெண்ணுமே பார்க்க கூடாத வேலையை என்னைய மட்டும் பாருனா எப்படி நான் வாக்கப்பட சம்மதிப்பேன்? அப்படி என்னடி வேலை சொன்னாங்க? என் மாமியா சொல்லுது, கல்யாணம் பண்ணிட்டா சாக துட்டிக்கும் ஒரே புருஷன்கிட்டயே இருக்கணும்ன்றது. எனக்கு முடியாது. ஏண்டி தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமே அதானடி. இது என்னடி புதுசா? அது எப்படி ஒரே புருஷன் முகஞ்சு ஓயாம பாக்குற? நான் கேக்குறேன், நீ பொம்பளையா பூலாந்தேவி எல்லாம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள் இருந்தாலும் வெள்ளி செவ்வாய்க்கு தானே சாமி கும்பிடுறோம். ஆமா. அதே போல வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் புருஷனை மாத்திரணும் முடி. அட கடவுளே, உன் பேச்ச நிப்பாட்டு. அம்மா வர மாதிரி இருக்கு, கூப்பிடுறோமா? அம்மா. ஏய் சொல்லுடி. வள்ளி அம்மாட்ட நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க பொண்ணு. சரி. அதனால தப்பு தவறா பேசினாலும் நல்ல விதமா சொல்லி என்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன். அறிமுகப்படுத்துறேன். அவங்ககிட்ட தப்பா தவிர நீ பேசக்கூடாது. அப்படி பேசுறேன்னு வச்சுக்கோயேன், அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையை தூக்கிடுவாங்க. பெரிய கவர்மெண்ட் வேலை. காட்டுக்குள்ள கூட்டி போய் லோன்னு கத்த விட போறேன். பார்வையில்
சொல்லி வச்சு போல என்ன செய்ததீதனி போடாத சங்கரினா போட ஒரு வீடையுண்டா சரி வச்சு சீர வாங்கறாங்களே உன்னோட வாழ்ந்திருந்தா ஊருக்கு நாடாடிரா என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்கணும் நீங்கதான் சொக்கத்தங்கம் உங்களதான் சொக்கி சொக்கி பார்த்து கத்தடிச்சு நிக்கடித்தோம் நான் போட்டு ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது மனசது கேட்டுத்தான் தவிக்குது அதில் என்ன வச்சு பாட மாட்டிய இத நெஞ்ச தொட்டு பாடும் ஆசையா நீ பாடும் ராகம் வந்து என் உசுர தொட்டதையா நெஞ்ச விட்டு நேச பாசம் போகல பூ போல காத்து இன்னும் தொட்டு போனதையா போன வழி பார்த்து கண்ணு மூடல நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் நீலாம பாட்டு சொல்லி காலமெல்லாம் சேரணும் சொப்பத்தங்கம் உங்களெல்லாம் சொக்கி சொக்கி பாடு கத்தடிச்சு நிக்கடி தோணும் ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது மனசுது கேட்டுத்தான் தவிக்குது. நல்லா இருக்கணுமா தீர்காயில இருக்கு அப்பா ஏ வாடி தள்ளி அம்மா வாமா அம்மா வாடி நல்லா இருக்கணும் தீர்காயில இருக்கணும் முருகனால எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன் ஆம். புடவை கட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு ஆமாங்கம்மா பொம்பளை புள்ள கூட இப்படி புடவை கட்டாது பொம்பளை பிள்ளை கூட கெட்டா கடனா அப்பனா பொம்பளை இல்லையா ஏய் நீ பொம்பளை தான் சொல்லுடி. ஐயோ பொம்பளை தான் பொம்பளை தானே சொல்லுடி. சரி. ரெண்டு பேரும் ஒண்ணா தானே துணி மாத்துறோம். சொல்லுடி. ஏய், அது வேறயா ஆமாம்மா. நீ எப்படி அவ கூட போய் தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் பின்னு தானே மரபு குழந்தை துணி மாத்துறோம். சரி சரி இருக்கட்டும் ஏ அம்மா. சரிதான் ஆமா. நல்ல அழகா மடிப்பெல்லாம் வச்சிருக்கேன் ஏன் புடவைக்கு முந்தானி ஒரு பக்கமா போட்டிருக்கேன் அம்மா மாறாப்பு பாதிதே இருக்கு அது உங்களுக்கு நிறைய பேருக்கு விவரம் தெரியலம்மா. என்ன விஷயம் இதுக்கு ஏன் மாறாப்புன்னு முத பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன் மாறுல ஆப்புதான் போடணும். ஏய். மாறு ஆப்பு மாறாப்பு. இவர் ஒரு பொம்பளை அதனால அதுக்கு பேரே அப்படி வந்துச்சு. அடி அப்புறம் எப்படி இருக்கீங்க வெத்தா கொண்டு விட வர இல்லம்மா. அதானே உன் பேர் என்ன என் பேரா? ஆமா என் பேரு ஆ. குனிஞ்சு குத்துற குருவம்மா. என்ன பேர் இது ரொம்ப நாராசமா இருக்கு இல்லம்மா, அப்பா பேரு நிமிந்து குத்துற நீலமேகம். அண்ணே பேரு அண்ணன் பேரு உருட்டு குத்து உலகநாதன். அம்மா பேரு அம்மா பேரு படுக்க குத்து பார்வதி. தம்பி பேரு அவர் பேரு சைடு குத்து சத்தியமூர்த்தி. இவர் பேரு சென்ட்ரு குத்து ஜெயரமேஷ். இவர் பேரு டேஞ்சர் குத்து டேடியல். ஓ இவர் பேரு அது கிறுக்கடிக்கலாதிரி. சரி ஏன் இது பேரெல்லாம் எங்க யோசிக்கிற ஏய் தள்ளிக்கடி. சொல்லுடி. அம்மா அடியே பெயர் சுட்டு விழாவெல்லாம் முடிந்தது. முடிஞ்சிருச்சா உனக்கு நான் தங்கராணின்னு அழகான பேர் வைக்கிறேன் ஏன் என்னாச்சு தங்கம் போல ஜொலிக்கணுமே. அடியே நீ எப்படி இருக்க தெரியுமா இப்படிமா இருக்கேன். அப்பெல்லாம் வந்து இந்த ராணி இந்த மாதிரி புத்தகங்கள் வரும் தெரியுமா ஆமாங்கம்மா. அந்த மாத இதழ் வார இதழ் ஆமாம்மா. நாளிதழ்லாம் அதுல முன்னாடி பகுதியில படம் போட்டிருப்பாங்க ஆமா. ஏதாவது அழகா பெரிய பொட்டு வச்சு ஒரு ஒரு நடிகையினுடைய நடிகை புகை ரொம்ப அழகா இருக்க பெண்ணை போட்டு ஆமாங்கம்மா. அதுல வர மாதிரி நீ ரொம்ப சின்ன அழகா இருக்கனா? ரொம்ப அழகா இருக்கு திரும்ப பின்னாடி கொஞ்சம் என்னங்கம்மா? ஏய் எல்லாம் ஒரு பொம்பளையா நீ திரும்படி அங்கிட்டு ஏன்டி ரவுக துணியில இப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்கியே வேற ஏதாவது கொக்கிக்கு வைக்க கூடாது கொக்கி வச்சா குடும்பத்துக்கு ஆகாதும்மா. கொக்கி வச்சா குடும்பத்துக்கு அதனாலதான் நான் உருவாஞ்சிருக்கேன். புது பழமொழியா ஆமா. சரி சரி இருக்கட்டும். சரி இருக்கட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போறோம் சொல்லுங்க. அந்த செய்தி தெரியுமா என்ன செய்தி? ரொம்ப கொண்டாடுறாளே செய்தி இன்னும்மா பொம்பளை தானா பொம்பளை சொல்லடி பொம்பளை தான். அம்மா, என்னை அடி- பொம்பளை தான்மா. ஏ இந்த ஆபரங்களை ரொம்ப அழகா ஒட்டியானெல்லாம் போட்டிருக்கேடி நீ ஆமாம்மா பூதி மசை கொடுத்ததுமா. சரி சரி தெரியும் இருந்துட்டு போட்டோம் அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி அழகா இருக்குங்கம்மா. இப்ப நான் வந்து பாட்டு பாடுவேன் ஆ. நீ என்ன செய்யறனா என்ன செய்யணும்? உன்னுடைய நளினத்தை பார்க்கும் பொழுதே தெரியுது நீ முறையா வந்து அந்த பரதநாட்டிய கலை கற்றவள் அப்படின்னு ஐயோ வணக்கம் வணக்கம் சொல்லிட்டாப்பா கொடுமை வானச்சாந்தி நரல் கிட்ட. சரி சரி அதனால அப்படிப்பட்ட நளினம் உங்ககிட்ட தாண்டவம் ஆடுது ஆமாம்மா. நீ என்ன செய்யறேன்னா சொல்லுங்கம்மா. நான் பாடுற பாடலுக்குலாம் நீ அபிநயம் பிடிக்கும் ஏம்மா நீங்க என்ன பாட்டு பாடாலும் ஆடுவேங்கம்மா. அப்படியா ஆமா. பாட பிறந்தவர்கள் நீங்கள், ஆட பிறந்தவர்கள் எங்க நாங்கள். பார்க்கலாம் பார்க்கலாம். பாரு. தச்சும். குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறு குறுத்து
மலர்ந்து உடைக்குதடி தன்னாலே. மயில் இருக்குது, குயில் இருக்குது, வள்ளிமலை எழுதிலே. அங்கே வேல் இருக்குது, வில் இருக்குது, வஞ்சியரின் முகத்திலே. மயில் இருக்குது, குயில் இருக்குது, வள்ளிமலை எழுதிலே. அங்கே வேல் இருக்குது, விடை இருக்குது, வஞ்சியரின் முகத்திலே. முத்தமாலை பவளமாலை மின்னுதடி கழுத்திலே. மூன்று காலம் ஒழுங்குதடி வேதவத்தின கழுத்திலே. முத்தமாலை பவளமாலை மின்னுதடி கழுத்திலே. மூன்று காலம் ஒழுங்குதடி வேதவத்தின கழுத்திலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து உடைக்குதடி தன்னாலே தன்னாலே தானா. ஓடு தனத்தனினா தானே தானா. ஓடு தனத்தனினா தன்னாலே தானா. ஓடு தனத்தனினா தானே தானா. ஓடு தனத்தனினா. சரிடி இருக்கட்டும். அடடடடா, என்ன அபிநயம்! சும்மா இல்லம்மா. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தகுந்த மாதிரியான அந்த அம்மா. அபிநயம் செல்ல ரொம்ப அழகுடி நீ. ஆமாம். என்னடி அழகோடு சேர்ந்து பேரழகு நீங்க. பேரழகா? நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. கல்யாணம் ஏன் அழுகுற? வேணாம் அம்மா. ஏன், என்ன காரணம்? ஏற்கனவே ஒரு மாமியாகாரட்ட பொம்பள்கிட்ட பார்த்தா தப்பிச்சு வந்திருக்கேன். மாமியா கிட்ட இருந்தா? மாமியா ஏண்டி குறை சொல்றேன்? வேணாம்மா. ஏண்டி மாமியானால எரிச்சலா வருது. ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சா உனக்கு? நான் கழுத்துல ஏற்கனவே தாலி எங்க காணாமே? தீர்த்து விட்டாங்கம்மா. தீர்த்து விட்டாங்களா? ஏன் சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து பறவையை விரட்ட வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. எப்படியம்மா விரட்டுவது? உங்களோட சேர்ந்து வந்து நீ கொனட்டுற பத்தியா? நீ ஒரு கொனட்டி குழம்பு வச்சாலா? அத கொதிக்காம இறக்கி வச்சாலாம். அது என்னடி குழம்பு? அம்மா, கொதிக்காம பெண்கள் வைக்கிற குழம்புலயே கொதிக்க கூடாத குழம்பு ஒண்ணு மட்டும்தான். என்ன குழம்பு சொல்லு பாப்போம். ரசம். ஆமாடி. ரசம் மட்டும் கொதிச்சுச்சுன்னு வச்சுக்க தரணி. ரசம் மட்டும் கொதிச்சுச்சுன்னா அப்புறம் கடுக்குண்டி. என்னது கடுக்கும்? கடுக்கும்டி. ரசம் கடுக்கும். அதுக்கு தாண்டி ஒன்னே கூப்பிட்டா சொல்றதுக்கு. பறவையில விரட்டிடுமா? ஆளோலம் 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 அட ஆளவ போட்டுடும் அருளம் சோ சோ சோ. ஆளோலம் 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 அட ஆளவ ஓடிடும் மருளானோ வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும். வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும். வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும். அன்னவன பறவைகள் பிடிவாரோ. ஆக வண்ண வண்ண பறவைகள் பிரிவானோ. சோ சோ சோ. ஆனப்பறவைகள் ஓடி போக உங்கள் காட்டிடி கூட்டு குரல் கேட்கும். கடமைகள் செய்ய வேண்டும் ஒட்டு போங்க. கடமையை செய்ய வேண்டும் ஒத்து போங்க. காரியத்தை கையிலாமல் ஒன்று செல்லுங்க. ஆக காரியத்தில் தடையில்லாம ஒதுங்கி செல்லுங்க. சோ சோ சோ. பத்தியா ஆடிட்டு இருக்கும்போது என்ன வேலை பார்க்குறேன்? அம்மா. இந்த ஒளிப்பா ஏற்கனவே இப்படி இருக்கு பாரு. அதானே. சரி இருக்கட்டும். அடியே நாம எல்லாம் ரொம்ப பொறுப்பாக கண்ணும் கருத்துமாக காவலை செய்வோம். சரிங்கம்மா. இது வேள்வி மலைச்சாறு. ஆஹா. இந்த இடம் தவ யோகிகள் முனிவர்கள் வந்து செல்லும் பாதை. சுச்சு, அவங்களும் அதனால- வருவாங்களா? ஆமாடி. நாம இடத்தை தேடி பெரியவர்கள் ஞானியர்கள் தவயோகிகள் யார் வந்தாலும் இடத்தின் தலைவி வெளியே அழைத்ததாக சரிங்கம்மா. அழைத்து வாருங்க. ஆளுக்கு ஒரு திசையில் பெரிய போலாம். சொல்லுங்கள். ஆளோல சூ